எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஜிவி சார் மாரி ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, "நீ எதுக்குடா இங்கே உட்காந்துருக்க? ஆங்கர் எங்கடான்னு கேட்குறீங்க." இது அந்த மாதிரி ஷோலாம் கிடையாது. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? உங்கள் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது?" இந்த மாதிரிலாம் கேட்க போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் இப்போ பார்க்குற எல்லாருமே இங்கே உட்காந்து எப்படி கேட்பாங்களோ, அதாவது சார்கிட்ட நான் கேட்க ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் நடித்த டிஜே மாரிமுத்தா உங்களோட ஃப்ரெண்டாகவும், அப்புறம் எல்லாருக்கும் 6 கோடி பல கோடி இருக்கிற ஃபேனாகவும் உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறேன் சார். நீங்களும் ரொம்ப ஃபார்மெட்டாக ஜாலியாக ஆன்சர் பண்ணால் போதும் சார். அவ்வளோதான். ஸோ நான் கேட்குற ஃபஸ்ட்டு விஷயம் தான் சார். இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஹாப்பிராஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா எனக்கு நிறைய புது டேலண்ட்ஸோட வேலை செய்யணும்னு ஆசை. அவன் ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப சின்ன பையன். அண்ட் ஹி ஹேஸ் அ லைஃப் அவனோட லைஃப்லேருந்து ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ரெகுலராக இப்போ ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சின்ன பையன் அவன் பண்ணிட்டு வர ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப்பில் அவன் என்னெல்லாம் ரிலேட்டபுளாக இருக்கோ அவன் லைஃப்பை வந்து அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ கனெக்டடா புது பசங்களோட அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவன் லைஃப்பை பார்க்குற விதம், அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவனுடைய ஸோ இதை அவன் வந்து எனக்கு சொல்லும்போது ஐ தாட் ஓகே ஒரு ஜென்சி ஃபிலிமாக நம்ம பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வெறும் ஃபன் படம் இது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாதர் சன் ஃபிலிம். ஸோ அந்த ஜானராக நான் பெருசாக படம் பண்ணல. சிவப்பு மஞ்சள் பச்சையில் அக்கா தம்பி பண்ணேன். பட் அப்பா பையன் நான் பெருசாக அப்படி ஒரு ஜானருக்குள்ளே நான் படமே பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் எனக்கு செட் ஆனதுனால ஐ took this film. ஓகே, அதான் ஸ்கிரிப்டுக்கான மெயின் ரீசன். சூப்பர் சார். இப்போ அடுத்தது இந்த படம் நான் பண்ணியிருக்க வேண்டியது சரி ஒரு மூணு சார் இந்த படத்தில் ஓகே சார். இப்போ இது வந்து ஒரு ஜென்ரலாக கேட்குறது தான். இந்த படம் நான் பண்ணியிருக்க வேண்டியதுடா, சே ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி ஏதாவது நீங்கள் படம் பண்ணி, அதாவது நீங்கள் படம் பண்ணியிருக்க வேண்டிய டேட்லாம் இது பண்ணி டேட் இஷ்யூலையோ இல்லை ஷூட் இஷ்யூலையோ ஏதாவது ஒரு படம் இருக்கா? மிஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் வந்து எனக்கு கதை பிடிக்காமல் இருக்காது. டேட்டாலேயோ இல்லை ப்ரொடியூசராலேயோ ஆயிருக்கும். இப்போ மரகத நாணயம் எனக்கு வந்துச்சு. ஓகே ஓகே, அது வந்து இமீடியட் டேட் கேட்டாங்க. அப்போ என்னால் இமீடியட் டேட் இல்லை. அதுமாதிரி கோமாளி எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ப்ரொடியூசர் வந்து தே வாண்டட் அ பிகர் ஹீரோ அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ். ஸோ கோமாளி உங்களுக்கு வந்துச்சு, மரகத நாணயம். ஆமாம், தசராவில் வந்து அந்த இந்த கேரக்டர் எனக்கு வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் தசரா நாணிக்கு தசரா அதோடைய அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து எனக்கு கதை பிடிக்காம இல்லை. எனக்கு கதை பிடிச்சி நான் பண்ண ரெடி ஆகிட்டேன். பட் ஏதோ ஒரு ஒரு டேட் இஷ்யூவோ இல்லை ப்ரொடியூசருக்கு நமக்கு செட் ஆகாத இஷ்யூ அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணி கதை பிடிச்சு மிஸ் பண்ண படங்கள். ஆனால் எப்போ ஃபீல் பண்ணி இப்போ இந்த படம் தேட்டரில் ஓடும்போது மிஸ் பண்ண அது பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா நான் என்றைக்குமே யாரை பார்த்து பொறாமலாம் பட மாட்டேன். என்னோட தட்டில் எனக்கு என்ன இருக்கோ அதுக்கான சாப்பாடு இருக்கா அவ்வளவுதான் சார். இப்போ உடனே இப்போ ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுட்டு அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு போலாம் சார். இல்லை இல்லை சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். அதாவது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சிலது யோசிப்பேன், ஒரு படம் பண்ணா இந்த படம் மிஸ் பண்ணிட்டேனே சைன் பண்ணும்போது. இப்போ நீ சொல்றத பார்த்தா நமக்கு என்ன வருதோ அதை பெஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம உழைக்கிறோம், நமக்கான விஷயம் வரும். இப்போ மியூசிக்லையுமே பாருங்களேன், ஒரு படம் மிஸ் ஆனாலும் ஒரு படம் நமக்கு வந்துடும். அது வந்து நமக்கான விஷயம் நம்ம கடவுள் கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம மிஸ் ஆனதை பற்றி நம்ம ரொம்பலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அது ஏதோ ஒரு காரணத்துக்கு மிஸ் ஆயிருக்கு. நீ முக்கால்வாசி பேர் அப்படி நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல் மிஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. அதை விட பெட்டரா ஒன்று. சூப்பர் சார். இப்போ திருப்பி யாராவது படம் வந்தால் கூட கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு நானும் மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி யாராவது வரேன்னு சொல்றேன் சார். அதனால வெயிட் பண்றேன். அடுத்து சார், அடுத்து வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹாப்பிராஜ் மரியா டேரக்டர் இருக்கலாம் சார். நெக்ஸ்ட் இந்த டைரக்டர் கூட ஹீரோவா கொலாப் பண்ணுவீங்களா இல்ல மியூசிக் டைரக்டரா கொலாப் பண்ணுவீங்களா? யார் கூட? நம்ம மரியா ப்ரோ கிட்ட. நான் ரெண்டுமே கொலாப் பண்ணுவேன். பட் இந்த படத்துக்கு வந்து ஜஸ்டின் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி தான். மரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேலண்ட் என்னன்னா, அவன்கிட்ட வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு லைஃப் ஸ்டைலும், ரொம்ப ஹம்பிளான பையன். அதை தாண்டி அவன் பண்ணுற ஸ்கிரிப்டுமே ரொம்ப நல்ல ஒரு எனக்கு சிங்க் ஆகுது. லைக் அவர் பண்ணுற கேரக்டர் வந்து என்னுடைய மேனரிசம்க்கு சிங்க் ஆகுது. ஸோ அந்த ஹீரோ டைரக்டர் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எங்கள் 2 பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஐ வில் டெஃபினெட்லி ஒர்க் வித் ஹிம். சூப்பர் சார். அடுத்து நீங்கள் டைரக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரில, பட் நீங்கள் டைரக்ட் பண்ண ஆசை இருந்தால் யார் ஹீரோவா உங்களுக்கு வச்சு பண்ண ஆசை, யாரோட மியூசிக் வச்சு பண்ணணும்னு ஆசை? இது ஜென்ரலாக இதை கேட்க சொன்னாங்க, நான் இல்லை சார், ஒருத்தர் எழுதி கொடுத்தா. பட் நீங்கள் சொல்கிறது தான் டிபெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கதை சொல்லி அதை அவங்க பிடிச்சி அவங்க பின்னாடி ஒரு டேட்டுக்கு சுற்றிக்கிட்டு இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரில. ஸோ நீங்களே நான் மோஸ்ட்லி நான் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த கதைக்கு ஒரு கதை தான் டிசைட் பண்ணும். இப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதிட்டு இருக்கேன்னா அதுதான் டிசைட் பண்ணும் யார் வந்து ஹீரோவாக இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம இவங்களுக்காக எழுதணும். நான் ரொம்ப ஹீரோ வர்ஷிப் ஃபேன் பாய் கிடையாது. நான் ரொம்ப இந்த ஹீரோ வர்ஷிப் இவங்களை வச்சு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு கதை எடுக்கிறோமா அந்த கதைக்கு யார் சரியோ அவங்கள வச்சு பண்ணணும். சூப்பர் சார். மியூசிக் டைரக்டர் நீங்களே இல்லை உங்களுக்கு என்ன ஆசை இருக்கா?
மியூசிக் என்னன்னா, இப்ப நான் நினைக்கிற விஷயங்கள் நானே பண்ணிட முடியும். ஆமாம் சார். இப்ப நான் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அத அவங்க புரிஞ்சுகிட்டு, அப்படி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு கதைக்கு கண்டிப்பா ஒருத்தர் வேணும். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 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 ரொம்ப ஒரு ஃபோக் பேஸ்டா ஒண்ணு பண்ண போறேன். ஒரு ஒரு வின்டேஜ் மியூசிக் வேணும்னா, இப்ப ராஜா சார்கிட்ட நான் போய் கேட்பேன். ஓகே. இப்ப பயங்கர ஒரு சிந்தசைசர், ஒரு யங்கான ஒரு ஒரு சவுண்ட் பேஸ்டா ஒண்ணு வேணும்னா, நான் ரஹ்மான் சார் கிட்ட போலாம். அந்த மாதிரி ஒரு அதுதான் அந்த கதைக்கான கதை டிசைட் பண்ணும். எனக்கு என்ன வாட் இஸ் மை டேஸ்ட், அந்த கதைக்கு எனக்கு என்ன வேணுமோ நான் அவங்க கிட்ட போவேன். சூப்பர் சார். சூப்பர், சூப்பர். இந்த ஹாப்பி ராஜ் கேரக்டரை ஒன் லைன்ல சொன்னோம்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு இன்ட்ரோவர்ட்டான பையன், ஷையான பையன். ஆனா பிளாஸ்ட் ஆவான் படத்துல. சூப்பர் சார். ஸோ அதான் ஹாப்பிராஜோடைய அந்த பையனுடைய கேரக்டர். ஸோ கொஞ்சம் இன்செக்யூர்டு, இது கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பான். அப்புறம் திடீர்னு ரைஸ் ஆகும். நீங்க இப்ப ரியல் லைஃப்ல ஹாப்பி ராஜா சார் இல்ல ரியல் நான் இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, நான் இவ்வளோ பிளாஸ்டாவும் ஆக மாட்டேன். நான் ரொம்ப காம். நீங்க தான் பாத்திருக்கீங்களே, ஆமா சார். எதுக்காவது அசருவேன், நான் பாட்டும் இருப்பேன். அதான் சார், இதுக்கு ஏதாவது ட்ரெயின் எதாவது பண்ணணும். இப்போ என்னால் வந்து இப்போ நான் உங்களை நிறைய பார்த்து நான் வியந்தது, உங்கள் கூட கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுறேன் சார். நான் உங்கள் பார்த்து வியக்கிறது, எல்லாருமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இப்போ மியூசிக்காகவும் அவ்வளோ படம் பண்ணுறீங்க, பேன் இண்டியா படம் பண்ணுறீங்க, படமும் அவ்வளோ கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கீங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்ககிட்ட அதே ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, என்கிட்ட அதே ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. இந்த காம்னஸ் ஓகே பார்த்துக்கலாம். எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு விஷயம் சொன்னால் கூட ஓ அப்படியே அதிர்ச்சி, சரி சரி சார் இந்த மாதிரி சூப்பராக சரி. அது இது எப்படி சார் இந்த மெயின் செட்டை இது எப்படி சார் உங்களுக்கு இதுக்கு எதாவது அடாப்ட் பண்ணுமா, லேர்ன் பண்ணுமா? இந்த விஷயம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ரியலைஸ் ஆகிடும். நம்ம ரொம்ப பேனிக் ஆனோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நீங்கள் தலைகீழாக நின்னாலும் நடக்கிறது தான் நடக்கும். நீங்கள் தலைகீழாக நின்னாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ அதுக்கான நம்ம 100% போட்டுட்டு அப்படியே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட விட்டுறணும். அது என்ன பண்ணுதோ பண்ணட்டும். ஹிட் ஆனால் ஹிட் ஆகட்டும், ஃப்ளாப் ஆனால் ஃப்ளாப் ஆகட்டும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. உடனே அடுத்த வேலை நம்ம ஒர்க்கை வந்து 100% பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க, ஹர்ட் ஆவீங்க. அந்த ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அது அப்படிதான் நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் அதாவது நீங்கள் நிறைய இந்த ரூமர்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது உங்களை பற்றி வந்து பார்த்து சிரிச்சு பிளாஸ்ட் ஆகி இந்த ஒரு ரூமர் பார்த்து இதெல்லாம் எப்படா நான் அப்படி ஏதாவது ரூமர் எதாவது இருக்கா சார்? நீங்களே பார்த்து சிரிச்சு உங்களுக்கு ஏதாவது வந்த ரூமர், டேய் நானாடா இது என்ன பில்டப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ரூமர் ஏதாவது வந்திருக்கும்? டப்புன்னு எனக்கு அப்படி டக்குன்னு தோணுது, ஞாபகம் வரல. நீங்கள் தான் என்னை பற்றி ரூமர் படிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ உங்களை பற்றி நல்ல விஷயமா தான், ரூமர்லாம் படிக்கிறதே இல்லை சார், எல்லாரும் தெரிஞ்சுதான் நல்லா தான் பண்ணுறோம். ஓகே, ஏதோ ரூமர் தான் நீங்களே கிளாரிஃபை பண்ணிடுறீங்களே, அவ்வளோலாம் வரல. ஐயோ சார் சார் அப்படிலாம் எதுவும் சொல்ல சார். அந்த காம் சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி லைஃப்பில் நிறைய செருப்படி வாங்கினீங்கன்னா காம் ஆகிடுவீங்க. ஆஹா, ரெண்டாவது ஆட்டம் தள்ளிட்டு வந்துட வேண்டியதான். சூப்பர் சார். ஐயோ, அதனால அந்த காமுக்கு காரணமா நிறைய செருப்படி வாங்கினீங்கன்னா பழகிடும். வாங்கிட்டே இருக்கேன், பழகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே சார். சார் இப்போ என்னாச்சு? ஷர்ட்டா மைக்? ஓகே டன். ஓகே டன். மைக்குக்கும் அதிர்ச்சியை கொடுக்குறியா? என்ன பண்ணுறது, நம்ம இப்போ ரைட்டாக தான் சார் பிரச்சனை. சார் உங்களை வச்சு பேன் இண்டியா படம் பண்ணணும்னு சில டேரக்டர் ஆசைப்படுறாங்க, அதாவது கன்ஃபார்ம் பண்ணணும். இதற்கு யாருக்கு நீங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணீங்க நான் கேட்குறேன்? அட்லி சார், ராஜமௌலி சார், ராஜ்குமார் ஈரானி சார், லோகேஷ் கனகராஜ், அப்புறம் பிரசாத் நீல் கேஜிஎஃப், இந்த 5 பேர் கேட்குறாங்க. நான் யாரையும் சூஸ்லாம் பண்ணல. அப்படி வந்து இவங்க பெட்டர் அவங்க பெட்டர்லாம் சொல்லலை. எனக்கு வந்து நான் பார்த்துட்டு வந்த சினிமாவில் எனக்கு ராஜமௌலி ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, எனக்கு விக்ரமார்குடுலேருந்தே பிடிக்கும். ஓகே, சிறுத்தையோடைய அந்த ஒரிஜினல் எனக்கு என்ன அந்த இமோஷன்ஸும் அந்த ஹீரோயிசம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ராஜமௌலி சார் என் பர்சனலாக ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். அதனால அந்த மிச்ச டைரக்டர்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது, எல்லாருமே ரொம்ப டேலண்டட். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை சார், நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன், ஆல்ரெடி கூட பேசியிருக்கேன். சீக்கிரமாக ராஜமௌலி சார் நீங்கள் ஒரு படம் பண்ணணும், அதுக்கு மியூசிக் பண்ண நான் ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா உங்கள் கூட உங்களோட 1000 நாங்கள் பார்த்து கேட்டிருக்கோம், மதராசப்பட்டினம் கேட்டிருக்கோம், தெய்வ திருமூலம் கேட்டிருக்கோம், மயக்கமான கேட்டிருக்கோம். இப்போ வந்து யூத் வரைக்கும் நாங்கள் உங்களோட மியூசிக் ஃப்ரெஷ் மியூசிக் கேட்டுட்டு தான் இருக்கோம். எனக்கு பர்சனல் ஆசை நீங்கள் ராஜமௌலி சாரோட உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ஏன்னா சில பேருக்கு அந்த இருக்குல்ல சார், பேன் இண்டியா படத்தில் உங்களோட மியூசிக் சென்ஸ் எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு படம் சீக்கிரம் நான் என்ன மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் வேண்டிக்கிறோம், அப்படி ஒரு படம் நடக்கணும் சார், நாங்கள் தெரிவிக்க விடணும். சூப்பர் சார்.
ஹாப்பி ராஜ் ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த ஏதாவது ஃபன்னான மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு ஃபன்னான மொமெண்ட் ஹாப்பி ராஜ் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது ப்ரொடியூசர் சைடாக இருக்கலாம், டேரக்டர் சைடு இருக்கலாம், லேடிஸ் ஹீரோஸ் ஆக்ட்ரஸ், ஏதாவது ஒரு ஃபன்னான மொமெண்ட் ஏதாவது இருக்கா? என்னன்னா எல்லா அசிஸ்டன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து நடிப்பானுங்க. கேரக்டராகவே நடிப்பானுங்க. நடிப்பா. அதனால இப்போ ஏதாவது டைலாக் சொல்லும்போது, இப்போ இந்த ஆரியன் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து பயங்கரமா நடிச்சுக்காமா, டேய் பண்றா நீ வாடா, எப்படா சார் இப்படி சார் இது சார் அது சார், டேய் நீ வாடா எனக்கு புரியலடா நீ பண்ணி காமிடானே அவன் உடனே பண்ணுவான். பண்ணுவான். அதுலேருந்து எனக்கு என்ன பிடிக்குமோ சிலதெல்லாம் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி எல்லாருமே ஆக்டர்ஸ். இந்த ஏடிஸ் எல்லாம் வந்து டைரக்டர் ஆகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, கண்டிப்பா ஆக்டர்ஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் சார். என்கிட்ட பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நான் நமக்கு அந்த இதில் அனுப்பி வீடியோ அனுப்பி பண்ணிட்டு இருப்பானுங்க. நீங்கள் இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லாம் நிறைய கேட்பீங்களா சார்? அப்படி இண்டிபெண்டன்ட் சாங் கேட்டு யாராவது இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பிடிச்சி நல்லா பண்ணுறான் சூப்பர், இந்த மாதிரி கேட்குறது உண்டா? இல்லை உங்கள் கேட்பேன். எனக்கு பால் டப்பாவுடைய ஒர்க் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அசல் கோலாருடைய அந்த நான் தான் அந்த பையன் அதை யாரா அந்த பிடிக்கும். பையன்? அது நல்லா இருக்கும். சூப்பர். அப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் நிறைய கேட்டு தான் இருப்பீங்க. கேட்டிருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் எந்த ஹீரோயின் பேர் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நடித்த ஹீரோயின்? அப்புறம் எந்த ஹீரோயின் கூட நீங்கள் நடிக்கணும், இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, இவங்க கூட பேர் பண்ணி நடிக்கணும் ஆசை? இல்லை இது ஜென்ரலாக ஒரு விஷயம் தான் சார். நம்ம நடிச்சதுலே பெஸ்ட் அப்படி நம்ம எப்படி ஒரு ஆன் ஸ்க்ரீனில் பேர் உங்களுக்கு சூப்பராக இருக்காங்க இவங்க. இதை நான் எப்படி சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நான் வரைக்கும் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சது? நான் நிறைய பேர் சொல்லுவேன் சார். எனக்கு அந்த பேச்சுலர் அவங்க கூட காம்போ சூப்பராக பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன? ஐயோ இப்போ ரீசெண்டாக ஒரு இதை பார்த்தேன் சார். எந்த படம்? ஐயோ அவங்க ஹீரோயின் பேர் மறந்துட்டேன் நான். என்ன படம்? அதுதான் சார் டக்குன்னு வர மாட்டேது. ஐயோ படமும் தெரியல, ஹீரோயினும் தெரியல. சார் ஹீரோயின் தெரியுது சார், அந்த படம் அது சரி, ஏன் படம்? அது என்ன உங்கள் படம் தான் சார் அது. என்ன படம்? ஐயோ பேச்சுலருக்கு அப்புறம் வந்துச்சு சார். கல்வனா? கல்வன் இல்லை, கல்வன். அடியேவா? ஆ ஐயோ அவங்க நான் செம்மையாக கொண்டாடி இருக்கேன் சாப்பிட. வரல, ஆனால் அந்த டீசர் பார்த்து இம்மார்ச்சல். இப்போ கைடு அந்த கயாடு ஓட ரொம்ப நல்லா இருக்கும். ஷீ இஸ் ஆல்சோ வெரி பிரிட்டி அண்ட் டேலண்டட். உங்களுக்கு இப்போ எதனா ஆசை இருக்கா சார்? எனக்கு இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும், ஒரு நடிக்காத புரியுது, கதைக்காக தான் கேட்பீங்க தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹீரோயின் கூட எனக்கு பேர் பண்ண ஒரு ஆசை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு இந்தியாவிலே ரொம்ப பிடிச்ச ஆக்டராக எனக்கு கங்கனா ரனாவத் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அவங்க செம்ம ஆக்டிங். ஆமாம், ஏன்னா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க டைரக்டராக நான் வந்து மியூசிக் பண்ணேன் டைரக்ஷன். ஆமாம், அந்த அப்போ எல்லாமே நடிச்சு காமிப்பாங்க, அப்படியே நம்ம பார்த்துட்டே இருப்போம், சூப்பராக நடிப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. சூப்பர் சார். முடிக்க போகிறோம் சார். நேற்று வந்து தான் முடிச்சிருக்கலாம், அடுத்து வர மாட்டேன். சே அவசரப்பட்டு இந்த ஒரு படத்தை மட்டும் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ஐயோ தெரியும் படம் பேர் சொல்ல தேவையில்ல, அப்படி ஏதாவது ஒரு படம் இருக்கா சார்? இருக்கு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி வராம இருக்குல்ல, அப்போ நமக்கு வந்து ஐயோ தெரியாம சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கேட்கும்போது ஒரு இதுதான் இருக்கும். நம்ம எப்பவுமே டிரான்ஸ்லேஷன் இருக்கு. படத்தோட கதை ஒன்று கேட்குறோம், அது வந்து படமா பார்க்குறோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி. அது கதை கேட்குறோம், படம் பார்க்குறோம், கதை கேட்குறோம், படம் பார்க்குறோம். 120 படம் பண்ணிட்டோம், மியூசிக்காகவும் சரி, ஆக்டிங்காகவும். ஸோ நம்ம ஒன்று கேட்கறதுக்கும் டிரான்ஸ்லேஷனும் அது நம்ம நினைச்சது வரலன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 3-4 நாள் ஷூட்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே அப்படின்றது நமக்கு உள்ள தோணும். எனக்கு ஃபர்ஸ்ட் கட் பார்த்தோன்னா கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். நான் ஒரு 2-3 படம் ரொம்ப ஹார்ஷாகவே சொல்லியிருக்கேன், இந்த படம் ஓடாதுங்க அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணி நடிக்கிறது அந்த மெயின் செட்டு. ஆனால் ஒரு கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட், அந்த ஒரு ஒன்று கமிட் பண்ணிட்டோம், அதை நம்ம முடிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம கதை கேட்டால் ஒரு 3 நாள் ஷூட் பண்ணி காமிங்க சீனுன்னு சொல்லிட்டு அது பெட்டர். ஸோ அந்த ஒரு சீன் 2 சீன் காமிச்சிட்டாங்கன்னா அது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்றதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். இது வர யங்ஸ்டர்ஸுக்கும் அப்போ நல்லது, இது கற்றுக்கலாம். ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ டிசைட் உங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சது. ஐ மீன் இஃப் இட்ஸ் அ நியூ கமர் டைரக்டர், அப்போ நீங்கள் இப்போ நம்ம மரியாவே படம் பண்ணும்போது கதை சூப்பராக இருக்கு மரியா, நீங்கள் ஒரு வாட்டி ஃபோனில் இதை ஷூட் பண்ணுங்கன்னே அவர் அசிஸ்டன்ஸ் வச்சு ஷூட் பண்ணி சூப்பராக காமிச்சார். அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சூப்பர் சார். அடுத்து உங்ககிட்டது நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுற விஷயம் என்ன சார்? ஹாப்பி ராஜ் ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் மியூசிக்காவோ இல்லை படமாவோ உங்ககிட்ட எக்ஸைட்மெண்ட்டாக நான் ஆடியன்ஸாக மக்களை வெயிட் பண்ணணும்? அடுத்து செல்வராகவன் சார் படம் பண்ணிகிட்ருக்கேன், மெக்கல் மனதில் அது இருக்குது. அப்புறம் ஜோ டைரக்டர்து வந்து ஒரு படம் ஒன்று பண்ணுறேன். சூப்பர் சார். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டைரக்டர்து இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம். சூப்பர் சார், சூப்பர் சார். இது படமா மியூசிக்கா எக்ஸைட்மெண்ட்? மியூசிக்கா தனுஷ் சார்து கரை வருது. அதுக்கப்புறம் துல்கர் சார் கூட ஒரு 2 படம் வருது, ஆகாசம்ல ஒகத்தாரா அப்படின்னு ஒரு படம்.
அப்புறம் ரவி தேஜா சார் கூட இருமுடி வெயிட்டிங். சூர்யா சார் கூட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்க போயிட்டு இருக்கு இப்போ செம்மையா. நைஸ் சார், வெயிட்டிங் சார், வெயிட்டிங். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. சூப்பர் சார். ஆர்யாவோட இருக்குது 2 படங்கள், ரஞ்சித் சார் டைரக்ஷன். சார் இப்போ இது கேட்கும் போதே லைட்டாக தலை சுற்றுது சார் எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட இவ்வளோ ப்ராஜெக்ட் எப்படி எனக்கு இந்த விஷயம் தான் சார். இப்போ நான் ஆடியன்ஸாக நான் உங்ககிட்ட நான் ஆங்கர் தனியாக தெரியுது, ஆங்கராக தான் இது கேஷில் போயிடுவாங்க, என்னால் போக முடியல. இவ்வளோ கமிட்மெண்ட்டு, இவ்வளோ மியூசிக் பண்ணுறீங்க, இவ்வளோ படம் பண்ணுறீங்க. அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஏர்போர்ட்டில் வரும்போது நான் உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன வியந்து பார்க்குறேன்னா இவ்வளவும் பண்ணிவிட்டு ஆனால் சில்லாகவே இருக்கீங்க. இது எப்படி தான் சார் இது பேலன்ஸ் பண்ணுறீங்க? மியூசிக் நிறைய செருப்படி வாங்கினா பழகிறோம். ஓகே, காமா இருக்கணும். சரி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் வில் ஹேப்பன். நம்ம ஒர்க் ஒண்டி 100% கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோன்னா அதை டெலிவர் பண்ணணும். இப்போ கால் பண்ணுறோம், இதான் டேட், இந்த டேட்டில் அது டெலிவரி இருக்குன்னா அது கரெக்டாக போய் கொடுக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க, செம்ம பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த கேரக்டராக இருக்கீங்க, திடீர்னு 2 டியூன் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் திடீர்னுலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கிட்ட கேட்குறாங்கன்னா அதுக்கு தெரியும்ல அவங்களுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸ். ஓகே, நீங்கள் அதுக்குள்ள அந்த டியூனை நீங்கள் சார் அது பண்ணிடுவேன். சூப்பர் சார். இப்போ யூத்தே நான் கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்தீங்க, உங்ககிட்டே நான் வாசிச்சிருக்கேன். எத்தனை டியூன் ஆசை புல்லெல்லாம் உங்களுக்கு நான் வாசி என் வாழ்க்கையிலே அது ஒரு அது சொல்லுவாங்க, இது எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசிச்சிருப்போம். ஒருத்தர் ஆஹா இவர் பாட்டு தான் கேட்டிருப்போம், இவர் கூட தான் பண்ணணும், இவர் மியூசிக் லூப்பில் இப்போ கூட ஸ்பாட்டிஃபை எடுத்து பார்த்தா இவரோட பாட்டு தான் இருக்குது அதிகமாக. அவர் உட்காந்து நம்மளுக்கு மியூசிக் போடுது சார். நான் சத்தியமாக அது மறக்கவே மாட்டேன் சார். ஆசை புள்ள மட்டும் இல்லை சார், இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்ம டியூன்லாம் போட்டிங்க, அதெல்லாம் நான் எனக்கு தெரியும். ஆனால் அது அவர் அந்த படத்தில் வரல. சீக்கிரமாக நான் ஏதாவது ஒரு படம் பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே அது வாங்கிக்கணும் சார். சூப்பர் சார். சார் லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா தாண்டி போனால் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட படத்துக்கு போவோம், நல்லா சாப்பிட வெளியே சுற்றுவோம், ஃப்ரெண்ட்ஸோட அங்கே சர்க்கிளாக எங்கன்னா இந்த பப்ளிக்காக சென்னையில் சுற்றுவோம். அந்த மாதிரி சென்னையில் நீங்கள் அடிக்கடி எங்கன்னா ஃபேவரட்டாக போகிற ஃபுட் ஸ்பாட் இருக்கா? அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கன்னா வெளியே சுற்றுறது இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கா சார்? இருப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக பீச்சுக்கு போவேன், கேப் போட்டு போயிடுவேன். ஓ, அதுக்கப்புறம் காஸ்மோன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போயிட்டு நாங்கள் ஐஸ் மைலெலாம் குடிப்போம். ஐஸ் மைல் அந்த மாதிரிலாம் சிட்டியில் நிறைய சுற்றுவோம், நிறைய பண்ணுவீங்க. சூப்பர் சார். கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தான் சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு மாதிரி நான் எது கேட்டாலும் பட்டு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது நார்மல், இது இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் கிடையாது. இது இன்டர்வியூ கிடையாது, இது ஆங்கர் கிடையாது, இது வந்து இடமே கிடையாது. நாங்கள் இப்போ வேற ஒரு லோகத்தில் அப்படி இல்லை சார். சார் நான் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபேனாக எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். ஸோ நீங்களும் அது மாதிரி இப்போ நல்லா லைக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.